பாஜக மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் பாஜகவினர் அரசியலுக்காக அதனை சட்டை போல் அணிந்து கொள்வதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். நாகாலாந்து மாநிலம் ஹோஷிமாவில் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரைக்கு மத்தியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று உறுதியளித்தார். அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு பாஜகவை தோற்கடிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். அயோத்தி கோவில் திறப்பு விழாவை முற்றிலும் பாஜகவினர் அரசியல் விழாவாக மாற்றியுள்ளனர் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பாஜக RSSஐ சுற்றி வடிவமைக்கப்பட்டுள்ள அரசியல் விழாவுக்கு நாங்கள் செல்வது கடினம் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியினரை இந்து விரோதிகள் என்று பாஜகவினர் அழைப்பது குறித்த கேள்விக்கு ராகுல் காந்தி அதிரடியாக பதிலளித்தார். நாங்கள் இந்து மதத்தையே பின்பற்றுகிறோம், ஆனால் அது பொது வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். அதை ஒரு சட்டைக்கு மேல் அணிய வேண்டியதில்லை என்றும் அவர் கூறினார். இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் அதனை சட்டைக்கு மேல் அணிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார்.